ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சூடாக சாதம், அப்பளம், முட்டை பொரியல். முட்டை பொரியல் வந்து இதில் என்ன போட்டிருக்கேன்னா, முருங்கைப்பூ இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன் நிறையா. பக்கத்து வீட்டில் வந்து கீரை கேட்டாங்க. அவங்க வீட்டில் முருங்கை மரம் இல்லை. அவங்களுக்கு கொடுக்க நாங்கள் பறிக்கும்போது நிறைய பூ இருக்குது மரத்தில். அதுவும் நிறையா சேர்ந்து வந்துச்சு. அது வேஸ்ட்டு பண்ண மனசு வரல. முருங்கைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த பூ வந்து நிறைய இருந்துச்சு. சின்ன வெங்காயம் போட்டு அந்த பூவை போட்டு முட்டை போட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை கடையல். என்னென்ன கீரை தெரியுமா அதில் போட்டிருக்கேன்? தண்டுக்கீரை, பசலைக்கீரை, சாரணக்கீரை. நம்ம தோட்டத்தில் வந்து சாரணக்கீரை இருக்குது. உரம் வந்து அவருடைய பங்குக்கு காமிக்கிறாராம்மா. சாரணக்கீரை இருக்குது நிறைய. கொஞ்சமாக வந்துச்சு, அதை அப்படியே தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் நிறைய அங்கங்கே கொஞ்சம் பிச்சு நட்டு விட்டேன். நிறைய வந்திருக்குது சாரணக்கீரை. அது வந்து இந்த புளிச்சக்கீரையோடு சேர்த்து கடைஞ்சா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதனால் இந்த கீரை நான் ஒரு கீரை வந்தால் கூட நான் வேஸ்ட்டு பண்ணாமல் சேர்த்து கடைஞ்சிருவேன். இன்றைக்கி நிறையா இருந்துச்சா, அதனால் வந்து சேர்த்து இதில் கடைஞ்சிட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் கீரைங்களை கழுவி போட்டு நல்லா கடைஞ்சிட்டு லைட்டாக மட்டும் புளி ஊற்றணும். இதுக்கு அந்த சாரணக்கீரை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் நமைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இத்தினோண்டு புளி ஊற்றி ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் அந்த அரிப்பு தன்மை லைட்டாக இருக்காது. அவ்வளோதாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன். இது வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தொட்டுக்க செஞ்சோம்மா. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. பாய் சொல்லுங்கள் லட்டுக்குட்டி. பாய் பாய். ஹாய்.